நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் எந்த விதமான பயனும் இல்லை என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இளைஞர்கள் 4 பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, வறியவர்களுக்கு. இதுதான் எங்களுடைய நோக்கமே என்று சொல்கிறார். ஆனால் வறியவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பிரதமரே சொல்கிறார் 6.5 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு நான் செலவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் 6.5 லட்சம் கோடி போன பட்ஜெட்லேயே ஒதுக்கல. 1,23,000 கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் 6.5 லட்சம் கோடி எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியவில்லை. அடுத்தது என்னென்னா, இளைஞர்களுக்கு ஸ்கில் இந்தியா உருவாக்கி வேலை கொடுத்து 1.5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் என்று சொல்கிறார்கள். இதுவரையில் அப்படி எந்த புள்ளி விவரங்களும் இல்லை. இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருந்தால் அவன் தெருவில் ஏன் ஸ்விக்கிக்கும் அன்சோவுக்கும் உணவுப் பொருட்களை விற்றுக்கிட்டு அலைகிறான்? ஒரு நாகரிகமான வேலை கிடைத்திருந்தால் அவன் தெருவில் எம்டெக் படித்தவன், எம்பிஏ படித்த பையங்கள்லாம் சோறு விற்கிற வேலையை செய்ய மாட்டார்கள். அதனால் நாகரிகமான வேலை என்பது வழங்கப்படவில்லை என்பது உண்மை. இந்த பட்ஜெட் என்பது 2014 பாராளுமன்றத்தில் ஒன்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கூச்சலிடுவது, குழப்பம் விளைவிப்பது, சத்தம் போடுவது. அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இதில் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. இது பட்ஜெட்டே கிடையாது, ஒரு இடைக்கால பட்ஜெட். அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை, அதனால் ஏமாற்றமும் இல்லை. பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி, சாதாரண மக்களுக்கு நெருக்கடி. அது தலைகீழ இருக்கணும். இந்தியாவில் பெரிய முதலாளிகள்கிட்ட தான் நெருக்கடி பண்ணி நம்ம இந்த பணத்தை வாங்கணும். பெரிய இன்றைக்கி அம்பானி போன்றவர்களுடைய வராக்கடன்லாம் 100க்கு 5 ரூபா வாங்கி செட்டில் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்சால்வன்சி கணக்கெல்லாம் வச்சு. ஆனால் ஏழை மக்களை, விவசாயிகளுக்கு சலுகை இன்னும் அதிகமான கடன் கொடுக்கணும், குறைவான கண்டிஷனோடு கொடுக்கணும், வட்டி இல்லாத கொடுக்கணும் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ தான் இந்தியாவுடைய இந்த விவசாயத்துறை முன்னுக்கு வரும். அதுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கணும். இவங்க சொன்ன 2 கோடி பேர் இல்லை, ஒரு ஆண்டுக்கு ஒரு 50 லட்சம் பேர் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறு தொழிலுக்கு, குறுந்தொழிலுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்கணும். இவங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு டாக்ஸை குறைச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது வேலை வாய்ப்பை உருவாக்குறதே கிடையாது. அது ஜிஎஸ்டியில் 5% குறுந்தொழிலுக்கு அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நெடிய நாட்களாக நாங்கள் வங்கி கடன் பெறுவதற்கு 11.5% வங்கி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டில் கொடுக்குறாங்க. அது 5% வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறுந்தொழில் குரலாக ஒழித்து கொண்டிருந்தோம். அதுவும் அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பும் இந்த அறிவிப்பில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபியில் 29% வருவாய் ஈட்டி தருவதில் குறு சிறு தொழில்கள் எம்எஸ்எம்இ செக்டார் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் செக்டாருக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த பட்ஜெட்டிலேயே வெறும் 22,140 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அது ஆணைக்கு சோளப்பொறி போட்டது போல் ஒன்றத்துக்கும் பயனற்றதாக இருந்தது. இந்த முறை நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் எங்கள் குறு சிறு தொழில்களை பாதுகாப்பதற்கு அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு 1% நாங்கள் எதிர்பார்த்தோம். அது எங்களுடைய தொழில் சம்பந்தமான எந்த அறிவிப்புமே இல்லை. பொதுவாக இந்த பட்ஜெட்டு பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே தொழில்துறைக்கு அறிவிக்கவில்லை என்று வருகின்ற பொழுது உண்மையாலுமே இந்த காலத்தை நாங்கள் எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்ற ஒரு அச்சத்தை எங்கள் தொழில் முனைவருக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.